ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக நாம் ஆராதனை வேலை நிகழ்ச்சியில் ஒருவரையொருவர் சந்திக்க தேவன் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசன பகுதியானது யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக தனி நபர்களோடு எப்படி இடைபடுகிறார் என்பதை யோவான் தன்னுடைய முதிர்ச்சியான அனுபவத்திலே இருந்து குறிப்பிடுகிறார். மற்ற சுவிசேஷங்களிலே குறிக்கப்படாத பல சம்பவங்களை யோவான் குறிப்பிடுகிறார். இதற்கு காரணம், யோவான் எழுதின அந்த சுவிசேஷமானது எல்லா சுவிசேஷங்களுக்கும் பின்னதாக மக்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை நீக்குவதற்காக கள்ள போதனைகளிலே மக்கள் தத்தளிக்காமல் வெளிச்சம் பெறுவதற்காக யோவான் எழுதினார். இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், யூதருக்குள்ளே அதிகாரியாகிய ஒரு மனிதன், அவன் பெயர் நிக்கோதேமு என்று பார்க்கிறோம். அவன் ஒரு பரிசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேய மார்க்கத்தைச் சேர்ந்த அந்த நிக்கோதேமு யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியாக இருக்கிறான். அப்படி அதற்கு பின்னால அவனை போதகர் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதன், அவன் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்திருக்கலாம். பல இடங்களில் அவர்கள் ஜெப ஆலயங்களை நிறுவி அங்கே கூடி தங்களுடைய தேவனை ஆராதிக்கிறவர்களாக யூதர்கள் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆலய தலைவனாக, அல்லது நம்ம ஊரில் நம்ம சொல்லுகிறது போல ஒரு கோவில் தர்மகர்த்தாவாக அவன் அந்த ஜெப ஆலயத்துக்கு இருந்திருக்க கூடும். அவன் எந்த பொறுப்பில் இருந்தான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒரு பரிசேய மார்க்கத்தான், அவன் போதிக்கிற ஒரு மனிதன், இப்படி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு மதிப்புக்குரியவன், அதிகாரத்தில் இருந்தவன், வசதியுள்ளவன், படித்தவன் கூட. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கடவுள் இடைபடுகிறார். இவன் சொல்லுகிறான், கடவுளே, பிதா, போதகரே, நீர் செய்கிற அற்புதங்களை வேறு ஒருவரும் செய்ய முடியாது, ஏனென்றால் நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அல்லது தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். தேவன் அவனுடைய வார்த்தைகளை கண்டு மயங்கி விடாமல் அவனுடைய தேவை என்னதென்று பார்த்து அவனோடு கூட பேசுகிறார். கடவுளின் வார்த்தையை போதிக்கிற இறை வசன போதகர்களும் சரி, அது மட்டும் அல்ல, சுவிசேஷ பணியாளர்களும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, அப்போஸ்தலர்களாய் இருந்தாலும் சரி, எந்த ஊழிய அழைப்பு உள்ளவர்களும் மனிதர்களை பிரியப்படுத்த நாம் பேசுகிறவர்களாய் இல்லாமல் அந்த மனிதனுடைய தேவை என்னவா இருக்கிறது என்று பார்த்து அந்த தேவைக்காக நாம் பேசி அந்த தேவையை அந்த மனிதன் அடைந்து கொள்ளும்படி அல்லது பெற்றுக்கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு சத்தியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு தம்முடைய முன்மாதிரியின் மூலமாக காட்டுகிறார். அவன் இப்படி சொன்னபோது இயேசு அவனுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனிதர்கள் மறுபடியும் பிறப்பது அவசியம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கும் போது ஒரு தம்பதியருக்கு குழந்தையாக, அல்லது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மகனாக பிறக்கிற அந்த பிறப்பு முதல் பிறப்பு. அது இயற்கையின் பிறப்பு. அது இரத்தமும் சதையும் கலந்த ஒரு பிறப்பு. அந்த பிறப்பு பூமிக்குரியது. அது உடல் சம்பந்தப்பட்டது. அது இந்த பூமியிலே உள்ள அரசாங்கத்திலே பதிவிடப்படுகிற ஒரு பிறப்பின் பதிவாக அது இருக்கிறது. ஆனால் கடவுள் இங்கு இயேசு கிறிஸ்து இந்த நிக்கோதேமுவிடம் பேசும்போது
அவர் சொல்லுகிற அந்த மறுபடியும் பிறக்கிற பிறப்பு என்பது இந்த பூமி சார்ந்தது அல்ல. அது கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை சார்ந்தது. கடவுளுடைய பிள்ளையாக பிறக்கிற அந்த பிறப்பு தான் மறுபடியும் பிறப்பது அல்லது இரண்டாவது பிறப்பு. பூமியில ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் வேணா வாழலாம். ஆனால் அவன் என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில கடவுளை தன்னுடைய தகப்பனாக பார்க்க ஆரம்பிக்கிறானோ, அந்த உறவுக்குள்ளே கடவுளோடு இருக்கிற அந்த இணைப்பு அல்லது உறவுக்குள்ளே வருகிறானோ, அன்றுதான் அவன் கடவுளின் பிள்ளையாக மாறுகிறான். அன்பானவர்களே, தன்னுடைய உள்ளத்திலே இயேசுவை மனதார நம்பி, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கிறது, என்னை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவும், என்னை சுத்தம் செய்யும், நான் உம்மை மனதார நம்புகிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று ஒரு மனிதன் ஒரு மனுஷி கேட்கும்போது ஆண்டவர் அந்த நபரை தம்முடைய பிள்ளையாக மாற்றுகிறார். அந்த பிள்ளையாக மாறுகிற அந்த நிகழ்ச்சிக்கு பெயர்தான் மறுபடியும் பிறப்பது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். இந்த மனுஷனுக்கு அது புரியல. எப்படிங்க மறுபடியும் பிறக்கிறது? அம்மாவோட வயிற்றுக்குள்ள கற்பத்துக்குள்ள மறுபடியும் போய் ரெண்டாவது முறை பிறக்க முடியுங்களா அப்படின்னு சந்தேகத்தோடு குழப்பத்தோடு கேட்குறான். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பிரியமானவர்களே, ஜலம் என்று சொல்லும்போது அது தண்ணீரை மட்டும் குறிப்பதல்ல, அது கடவுளின் வார்த்தையையும் குறிக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் அவன் கடவுளின் வார்த்தையை நம்புவதும் கடவுளின் வார்த்தையின்படி வேலை கிரியை செய்வதும் முக்கியம். ஆகவே அவன் ஜலத்தினால் பிறக்க வேண்டும். இரண்டாவது ஆவியினால். அப்படி என்றால் கடவுளின் ஆவி யாருக்குள்ளே வருகிறார்களோ அந்த மனிதருக்குள்ளே தான் மாற்றங்கள் நிகழும். விட முடியாத கெட்ட பழக்கங்களை விட வேண்டுமானால், அடிமைப்பட்டிருக்கிற சில தப்பான செயல்களை விட்டு வெளியே வர வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி கடவுளின் ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். கடவுளின் வார்த்தையினாலும் கடவுள் தருகிற அவருடைய ஆவியினாலும் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை மனதார நம்பினால், மனதார உங்கள் வாழ்க்கையில் அவரை அழைத்தால், மனதார அவரை நம்பி என் பாவங்களை எல்லாம் எனக்கு மன்னியும் என்று கேட்டால், அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற அன்புள்ள தகப்பனாக தேவனாக இருக்கிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல், அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அல்லது நம்பிக்கை உள்ளவர்களாக அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மறுபடியும் பிறத்தல் என்பது கடவுளின் பிள்ளையாக மாறுவது. அது மாறுவதற்கு உங்களுக்கு கடவுளின் வார்த்தை தேவை, கடவுளின் ஆவியானவர் தேவை. இயேசு பகவான் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அவரை இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறீர்கள். அப்படியானால் கடவுள் தம்முடைய மகனாக மகளாக உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கடவுளின் குடும்பத்திலே ஒரு அங்கமாய் மாறுகிறீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இதுவரை இயேசுவை ஏதோ வெளிநாட்டு கடவுள் என்றோ
அல்லது இயேசு நமக்கு ஒத்து வராதென்றோ நீங்கள் நினைத்திருக்கலாம். பாவங்களை மன்னிக்க இயேசுவை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசுவை மனப்பூர்வமாய் நம்புங்கள். அவரை உங்கள் வாழ்க்கையில அழையுங்கள். அப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்த கடவுளின் பிள்ளைகள் ஆவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் சொர்க்கலோகத்திற்குள்ளே நுழைய முடியும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இயேசு பகவானை மனப்பூர்வமாய் நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.